இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு குழம்பா இறக்குறோம். வேலை முடிஞ்சுது. சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்புலாம், அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கணும் நல்லா. நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நல்லா பச்சை வாடை போன பிற்பாடு மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கறி மசால் பொடி, இது மூணையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிட்டு அப்புறம் கறி எடுத்து அதில் போடணும். இப்போ நான் தலைக்கறி குழம்புக்கு புளி கொஞ்சோண்டு தேவையான அளவு புளியை கரைச்சி, கொஞ்சம் ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா பேருக்கு ஊற்றணும். அதில் அந்த கிருமிகள்லாம் இருக்கும். அந்த புளியை கரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அந்த கிருமிகள்லாம் செத்து போய்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ புளியை கரைச்சி நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்த உடனே முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான். சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. அடுத்து ஆட்டுக்கால் சூப்பு இப்போ செஞ்சிட்டேன். அதை குக்கரில் வேக வைக்கிறோம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் சூப்புக்கு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா குக்கரில் இப்போ நான் ஆட்டுக்கால் சூப்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இலவங்கம், இது ஜாதிபத்திரி எல்லாம் வச்சு, சோம்பு எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். எண்ணெய் செக்கில் ஆட்டினா சரி, நல்லெண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான பொருள்கள்லாம் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி இலை, ஜாதியானி இலை, பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடித்த உடனே தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கூட தக்காளி போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கனால சீக்கிரம் வதங்கிடும்ட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிற்பாடு இந்த இஞ்சி பூண்டு, இந்த ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா வதங்கின பிற்பாடு அதை எடுத்து இதில் போடணும்.
நல்லா வதங்கின பிற்பாடு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க, சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கின பிற்பாடு இந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கறி குழம்புக்கு இப்படி இப்போ ஜீரகம் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். எந்த மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும், சிக்கன் வேணால் போடாமல் இருக்கலாம், ஆனால் மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி ஜீரகம் மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி போட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டுடைய வாசனை பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நல்லா மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க, போட்டு கொஞ்சம் கறி மசாலா தூள் வாசனைக்கு, இல்லை கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இருந்தால், போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் இந்த மஞ்சள் தூளில் போட்டு வச்சுருக்க நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம், அதை வந்து ஆட்டுக்காலை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம், அதை இந்த இதில் போடுறீங்க, தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கணும்.
ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கிட்டு லேசாக எடுத்து நல்லா தண்ணி கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி சமையல் பண்ண போகிறேன். இருக்கீங்களா? வந்து கொஞ்சம் வரணும் கிட்டக்க. இப்போ மசாலாவில் வதக்கி குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடணும். நல்லா கறி வந்து ஒரு 6-7 விசில் வந்தோடனே எடுத்துட்டு தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இது 3ஐயும் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு வந்து புளியை ஊற்றிடணும். புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இது 3ஐயும் அரைச்சி அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதித்த பிற்பாடு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான். இந்த குக்கர் திறந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து புளியை ஊற்றிடணும். அதான் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விட்ட பிற்பாடு அப்புறம் தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூனு, அப்புறம் கறி மசால் தூள் கொஞ்சம் போடணும், அப்புறம் மஞ்சத்தூள் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிற்பாடு தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிற்பாடு வெல்கம் டு விஜயா ஃபுட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதை பற்றி என்னென்னு கேட்டுக்கோங்க. நான் இப்போ செய்ய போகிறது தலைக்கறி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை தனியாக வச்சுக்கணும். அப்புறம் கறியை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நாங்கள் வாட்டி வச்சுருக்கோம். தலைக்கறியை அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போகணும். எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதில் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி இலை எல்லாத்தையும் போடுறோம். போட்டு நல்லா தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும். பெரிய வெங்காயத்தில் 4 வெங்காயம் போட்டிருக்கேன் நான் ஒரு தலைக்கு. அதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா தக்காளியை போடணும். இப்போ நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிறேன், பார்த்துங்க. வெங்காயம் நல்லா பொன்முருவலாக வதங்கினோன்னா வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வதக்கணும். வதக்கினா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடும். பாதி வதங்கணுன்னா 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதை நல்லா வதங்கணும்.
2 பிரிஞ்சி இலையை போடுறீங்க அதில். அதோட 4 பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுக்கணும். நான் ஏற்கனவே போட்டேன், நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு குழம்பா இறக்குறோம். வேலை முடிஞ்சுது. சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்புலாம், அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கணும். நல்லா நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நல்லா பச்சை வாடை போன பிற்பாடு மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கறி மசால் பொடி, இது 3 போட்டு நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிட்டு அப்புறம் கறி எடுத்து அதில் போடணும். இப்போ வந்து நான் தலைக்கறி குழம்புக்கு புளி கொஞ்சோண்டு, தேவையான அளவு புளியை கரைச்சி, கொஞ்சம் ரொம்ப ஊற்றக்கூடாது, சும்மா பேருக்கு ஊற்றணும். அதில் வந்து அந்த கிருமிகள்லாம் இருக்கும். அந்த புளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் அந்த கிருமிகள்லாம் செத்து போய்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ புளியை கரைச்சி நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்த உடனே முந்திரி பருப்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான். சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. அடுத்து வந்து ஆட்டுக்கால் சூப்பு இப்போ செஞ்சிட்டேன். அதை வந்து குக்கரில் வேக வைக்கிறோம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் சூப்புக்கு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா குக்கரில் இப்போ நான் வந்து ஆட்டுக்கால் சூப்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, இலவங்கம், இது ஜாதிபத்திரி எல்லாம் வச்சு, சோம்பு எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். எண்ணெய் செக்கில் ஆட்டினா சரி, நல்லெண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான பொருள்கள்லாம் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி இலை, ஜாதியானி இலை, பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடித்த உடனே தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும்
போட்டு நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கூட தக்காளி போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கனால சீக்கிரம் வதங்கிடும்ட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிற்பாடு இந்த இஞ்சி பூண்டு இந்த ஜீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா வதங்கின பிற்பாடு அதை எடுத்து இதில் போடணும். நல்லா வதங்கின பிற்பாடு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிங்க, சீக்கிரம் வதங்கும். இப்போ நல்லா வதங்கின பிற்பாடு இந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கறி குழம்புக்கு இப்படி இப்போ ஜீரகம் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். எந்த மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும், சிக்கன் வேணால் போடாமல் இருக்கலாம், ஆனால் மட்டன் குழம்புக்கு இந்த மாதிரி ஜீரகம் மிளகு சோம்பு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி போட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டுடைய வாசனை பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நல்லா மஞ்சள்தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டு கொஞ்சம் கறி மசால் தூள் வாசனைக்கு, இல்லை கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இருந்தால். போட்டு நல்லா வதக்கிட்டு
அதில் இந்த மஞ்சத்தூளில் போட்டு வச்சுருக்க நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். அதை வந்து ஆட்டுக்காலை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். அதை இந்த இதில் போடுறீங்க, தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கிட்டு லேசாக எடுத்து நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி சமையல் பண்ண போகிறேன். இருக்கீங்களா? வந்து கொஞ்சம் வரணும் கிட்டக்க. இப்போ மசாலாவில் வதக்கி குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடணும். நல்லா கறி வந்து ஒரு 6-7 விசில் வந்தோடனே எடுத்துட்டு தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இது 3ஐயும் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு வந்து புளியை ஊற்றிடணும். புளியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இது 3ஐயும் அரைச்சி அதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதித்த பிற்பாடு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான். இந்த குக்கர் திறந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து புளியை ஊற்றிடணும். அதான் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விட்ட பிற்பாடு அப்புறம் தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்கிட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். சுவையான தலைக்கறி குழம்பு ரெடி. குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூனு, அப்புறம் கறி மசால் தூள் கொஞ்சம் போடணும், அப்புறம் மஞ்சத்தூள்